வணக்கம். ஔவையார் அருளியது நல்வழி, ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், மூதுரை அப்படிங்கிற மாதிரி நல்வழின்னு ஒன்று. நல்வழியில் மொத்தம் 40 பாடல்கள் இருக்கிற, இல்லை 40 செய்யுள்கள் இருக்கின்றன. மூதுரை 30, நல்வழி 40 அப்படிங்கிறது தான் பொதுவாக சொல்லக்கூடிய வாக்கியம். அப்படின்னா என்ன, 40 செய்யுட்பாக்கள் இருக்கு. இந்த 40ல் இந்த 33வது செய்யுள் மிகவும் அற்புதமான ஒரு செய்யுள், நல்வழியில் வருது. அது அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம். ரொம்ப கஷ்டமான பாடல் இது. என்னென்ன, பொதுவாகவே ஔவையார் எல்லா பாடலும் மிகவும் எளிமையாக இருக்கும். அதனால் இது மிகவும் கடினமான ஒரு பாடலாக இது அமைந்திருக்கிறது. அதனால தான் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம். வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம், வேழத்தில் பட்டு உருவும் கோல் பஞ்சில் பாயாது, நெட்டிருப்பு பாறைக்கு நிற்குவிடா பாறை, பசுமரத்தின் வேருக்கு நிற்குவிடும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல். ரொம்ப கடினமான ஒரு பாடலாக படிக்கும்போதே தோணுது நமக்கு. ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்கு, அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இதை பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு 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 ரொம்ப இறுக்கமான ஒரு சூழலில் ஒரு இருக்கார், மிகவும் இணக்கமான ஒரு பார்வையிடம் ஒரு இருக்காரு வச்சுக்கோங்களேன். இந்த இரண்டுக்கு இருக்கக்கூடிய வேறுபாட்டை தான் இந்த பாடல் சொல்லுது. இறுக்கமாக இருக்கிறது எப்படி, இணக்கமாக இருக்கிறது எப்படி, இந்த இரண்டையும் கலந்து இந்த பாடல் சொல்லுகிறது. நாம் அறிந்த வரையில் இது மாதிரியான இரண்டுக்குமான வேறுபாட்டையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கக்கூடிய வேறு ஒரு செய்யுள் உலக அளவில் எந்த இலக்கியத்திலும் இல்லைன்னு தோணுது. அதனால தான் இது தனித்து நிற்குது இந்த பாடல். என்ன சொல்லுதுன்னு நம்ம முதல்ல பார்ப்போம். வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம். 2 இருக்கு, ரொம்ப பிடிக்கும். ஒன்று வெட்டக்கூடியது, இன்னொன்று மெத்துன்னு இருக்கக்கூடியது. அதாவது ஒன்று கூறிய வால் மாதிரி வச்சுக்கலாம், கத்தி. அது எப்படி இருக்குன்னா ரொம்ப எல்லாத்தையும் வெட்டக்கூடியது, அவ்வளோ கூர்மையானது. இன்னொன்று மெத்தனவை, நமக்கே தெரியும், ரொம்ப மெத்தின்னு இருக்கு. பொதுவாக நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், இந்த இரண்டுக்கும் போட்டி வருகிற போது, சண்டை வருகிற போது எது ஜெயிக்கும் அப்படின்னா, பொதுவாக எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, எது வெட்டுகிறதோ அதுதான் ஜெயிக்கும் அப்படிதான் நினைக்கிறோம் இல்லையா? அப்படி இல்லையா. வெட்டனவை மெத்தனவை வெல்லாவும். மெத்தின எது இருக்கோ அதை எது வெட்டக்கூடிய அது வெல்லாது, அது ஜெயிக்காது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. 2-3 உதாரணங்கள்ல ஒரே செய்யுள்ல சொல்றாங்க. அதில் அடுத்தோன்னு சொல்றாங்க, வேழத்தில் பட்டு உருவும் கோல் பஞ்சில் பாயாது. 2வது வரி அது. வேழம்னா யானை, ஒரு வேல் எவ்வளோ கூர்மையானதாக இருக்கும். அந்த வேலை எடுத்து வீசுறாங்களாம். வீசுகிற போது அந்த யானையினுடைய நெற்றில பட்டு வெளியில வருதான். அது வேழத்தில் பட்டு உருவும் கோல், அந்த அளவுக்கு அந்த வேல் ரொம்ப கூர்மையானது. இதுவே பஞ்சில் பாயாது. ரொம்ப அருமையான ஒரு உதாரணம். பஞ்சு மூட்டை இருக்கு, பொதி மூட்டைன்னு சொல்லுவாங்கன்னா பஞ்சு மூட்டை. ஒரு வேல் எடுத்து யானை மீது போட்டால் அது அந்த நெற்றில பட்டு வெளியே வந்துடும். இதுவே நீங்கள் பஞ்சு மூட்டைகளை ஊற்றி பாருங்களேன், நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக எவ்வளோ வேகமாக நீங்கள் வீசினா கூட அந்த பஞ்சு மூட்டையில் போய் செடிக்கு நின்றுடும். அவ்வளோதான், பஞ்சு தாண்டி வெளியே வராது. பஞ்சை எல்லாத்தையும் உள்ளே ஊற்றுக்கும். பஞ்சு மூட்டைக்குள்ளே ஒரு வேல் பாயாது, பாய்ந்து வெளியே வராது. ஆனால் ஒரு வேழத்தினுடைய நெற்றில் பட்டு வெளியே வருமா. வேழம் எந்த அளவுக்கு வலிமையானது. இது அந்த அளவுக்கு வலிமையான ஒரு வேழத்தின் நெஞ்சில் பட்டு வெளியே வரக்கூடிய ஒரு வேல் ஒரு பஞ்சு மூட்டைகளை போட்டால் உள்ளே வெளியே வராது. உள்ளே சிக்கிக்கும், அவ்வளோதான், வெளியே வராது. என்ன ஒரு அருமையான ஒரு தத்துவம் பாருங்க. அதை இதுக்கு அடுத்து சொல்றாங்க, நெட்டிருப்பு பாறைக்கு நிற்கு விடா பாறை, பசுமரத்தின் வேருக்கு நிற்கு விடும் அப்படின்னு. அது என்னென்ன, ஒரு ஒரு கடினமான ஒரு பாறை இருக்கு, ஒரு மலையில் இருக்கக்கூடிய ஒரு பாறை. அதில் ஒரு கடப்பாறை வச்சு போட்டு குத்துறோம். எவ்வளோ கடினமான ஒரு உரைப்பாளையாக இருந்தாலும் போட்டால் கூட நமக்கே தெரியும். அது கடப்பாறை அதில் போய் பட்டு அப்படியே வெளியே தெரிக்கும். அப்படி செய்த பாறை உடைக்கவே முடியாது. அவ்வளோ கஷ்டமான ஒரு பாறை. கடப்பாறைக்கு கொஞ்சம் கூட வழிவிடாத அந்த ஒரு பாறையில் அப்படியே ஔவையார் சொல்கிறாங்க, அருமையாக இருக்குது கேட்கும்போதே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாறையில் அப்புறம் வெளியிலேருந்து பார்த்தா அந்த மலையில் அந்த ஒரு பாறையிலேருந்து ஒரு செடி ஒன்று முளைச்சிருக்கான் சின்னதாக. நம்ம எல்லாத்தையும் பார்த்துருக்கோம், மலையில் நிறைய மரங்கள்லாம் வளர்ந்துருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பாறையில் ஒரு சின்ன ஒரு செடி ஒன்று முளைச்சிருக்கும், சின்ன ஒரு சின்ன செடி ஒன்று துளிர் விட்டுருக்கு. இப்போ ஔவையார் சொல்கிறாங்க, என்ன கடப்பாறையை போட்டு குத்துனா கூட அது உடைக்கவே முடியல. ஆனால் இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செடி இருக்குல்ல, சின்ன துளிர், அதுவும் ரொம்ப துளியுண்டு. அதனுடைய வேர் இன்னும் எவ்வளோ மெலிசாக இருக்கும் பாருங்கள். அதுக்கு என்ன வலிமை இருக்கும் அந்த வேருக்கு. அது எப்படி இந்த பாறைக்குள்ளே போச்சு. கடப்பாறையான குத்துனா கூட உள்ளே போக முடியல. ஆனால் ஏதேனும் ஒரு துளிர் விடக்கூடிய ஒரு செடியினுடைய வேர் எப்படி உள்ளே போகும், வேர் போகாமல் எப்படி அது துளிர்க்கும். ஆக உள்ள வேறு இருக்கு. ஆக இந்த மரத்துக்குள்ளே துளை போட்டு உள்ளே செல்லக்கூடிய அளவுக்கு வலிமை எப்படி அதுக்கு வந்தது. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்களேன். இப்போ 3 விஷயங்கள் சொல்லிட்டாங்க அவங்க. என்னென்ன,
யானையின் நெற்றியில் பட்டு வெளியே வரக்கூடிய வேல் பஞ்சு முடியில் போட்டால் உள்ளே போகாது, வெளியே வராது, அப்படியே போய் மாட்டிக்கும், சிக்கிக்கும், வெளியே வர முடியாது. அதே மாதிரி என்னதான் கடப்பாறையை வச்சு நம்ம குத்துனாலும் நம்மளால பாறையை வெடிக்க முடியாது. ஆனால் அதே பாறையில் ஒரு சின்ன பசும் தளிர் உள்ள வேர் விட்டுருவோம், அதுக்கு அதுக்கு வழி கொடுக்குமோ. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப அருமையான ஒரு செய்தி பாருங்களேன். நாம் எந்த அளவுக்கு எதிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தோற்று போவோம். எந்த அளவுக்கு நாம் இறுக்கமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தோற்று போகிறோம். ஏன்னா யானைக்கு எதிர நீங்கள் வேல் விடுகிற போது அந்த யானை சும்மா இருக்குமா? அது நிச்சயமாக வந்து எதிர்க்க தான் செய்யும். ஆனால் அந்த எதிர்ப்பை தாண்டி உள்ளே போயிடுகிறது. ஆனால் பஞ்சு அப்படி கிடையாது. நீங்கள் வேல் அனுப்புறீங்களா, அனுப்புங்க, பரவாயில்ல, அப்படியே தன்னை உள்ளே இழுத்துக் கொள்கிறது, அதுக்குள்ளே அப்படியே அமைக்கிது, அவ்வளோதான். யார் என்ன சொன்னாலும் அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டால் அது உங்களை பாதிக்கவே பாதிக்காது. அதற்கு எதிரே நீங்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று சொன்னால்தான் அது நிச்சயமாக பாதிப்பை உண்டாக்கும். அதாவது ரெசிஸ்ட் பண்ணுறது, ஆங்கிலத்தில் சொன்னாலும் சில பேருக்கு புரியும். ரெசிஸ்ட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது அதை நாம் ரெசிஸ்ட் பண்ணுகிற போது, அது எதிர்க்கிற போது தான் அதற்கு வலிமை கூடுகிறது. அவர் எது சொன்னாலும் நான் உள்வாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பாதிப்பும் வரப்போறதில்லை, இணக்கமாக போகிறது. ஆக இறுக்கமாக இருப்பதற்கும் இணக்கமாக இருப்பதற்கும் என்ன வித்தியாசம்? ஒரு பாறை மிகவும் இறுக்கமாக இருக்கிறது, ஏன்னா கடப்பாறை பற்றி குத்தணும், உள்ளே போக மாட்டேங்கிறது. ஆனால் ஒரு பசு மரத்தினுடைய சின்ன ஒரு விதை, ஏதோ ஒரு பறவை கொண்டு வந்து போட்ட விதை, அது உள்ளே போகிற போது இரண்டும் இணங்கி போகிறது, உள்ளே அது வேறுவிடுது. ஆக எந்த அளவுக்கு நாம் இறுக்கமாக இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு எதிர்ப்பு காட்டுகிறோமோ அந்த அளவுக்கு பாதிப்புகள் அதிகம். இல்லை எல்லாத்தையும் உள்வாங்கிக்கலாம், எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தோம் வச்சுங்களேன், பாதிப்பே இருக்காது. இன்னும் பஞ்சு முட்டிக்குள்ளே ஒரு வேலு போனால் என்ன பெரிய பாதிப்பு வந்துட போகுது? ஒன்றுமே இல்லை. ஆக நாம் எதிர்ப்பு உணர்ச்சியுடன் ஒரு வேடத்தை போல் நின்று கொண்டு இந்த வேலை உள்வாங்கி கொள்ள போகிறோமா, அல்ல ஒரு பஞ்சு மாதிரி எது கொடுத்தா உள்ளே வாங்கி கிரகிச்சு வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்க போகிறோமா, இணக்கமாக இருக்க போகிறோமா? இதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம், வேடத்தில் பட்டு வருவும் கோல் பஞ்சில் பாயாது, நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கிவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்கிவிடும். ஆக இணக்கமாக இருந்தால் எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்ள முடியும், இறுக்கமாக இருந்தால் எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.